பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவிலிருந்து மாவட்ட துணை அமைப்பாளர் திரு சௌமியன் சர்வோதீன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு பராசக்தி படம் வெளியாகி இருக்குது. அதுல பார்க்கும்போது உண்மை சம்பவங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சொன்னா வருடங்கள் 39 ஆகட்டும், 57 ஆகட்டும், 65 ஆகட்டும் போன்ற முக்கிய வருடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சம்பவங்கள், பொள்ளாச்சி சம்பவம் உள்ளிட்ட முக்கிய சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு வரலாறு அறியப்பட்ட ஒன்று இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா வருது அப்படிங்கிறத திமுகவினரும் பலரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க படம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன உணர்வு தந்தது? போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போயாச்சு. போயிட்டு படத்தை பார்த்தோம், தம்பிகளோட போனோம், கேங்கோட. நல்லா இருந்துச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறதுல அவங்க டைரக்டர் கொஞ்சம் கில்லி தான். அப்படிங்கும்போது இந்த விஷயத்த பர்டிகுலரா பேசும்போது உண்மையிலே மேக்சிமம் நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு படம். ஒரு திமுக காரனா இன்னும் கொஞ்சம் திமுக சேர்த்துக்கலாமா அப்படின்னு தோணும். இருந்தாலும் பொதுமக்கள் பார்வையில ஆக்சுவல்ஸ ஓரளவுக்கு சார்ந்து எல்லாமே போயிருக்குங்கிறது நல்லா இருந்துச்சு. இப்படி இந்தி திணிப்பு கூடாதோ கருத்து திணிப்பும் கூடாது இல்ல, இருந்தது இப்படியே சொல்லணும்ல. நல்லா இருந்துச்சு படம். இப்போது இளைஞர்களுக்கு ஒரு பாடமாவே இருக்கும். அவங்களுக்கு அந்த வருடங்களா இருக்கட்டும், அல்ல அங்க நடந்த இப்போதைய நிகழ்வுகளா இருக்கட்டும், எல்லாம் அவங்க புரிஞ்சிக்க கூடிய ஒரு ஈஸி பண்ணி கொடுத்த விஷயமா கூட இருக்குல்ல. ஒரு புக்கு படிக்கிறத காட்டில ஒரு படத்தை பத்தி ஒரு விஷயம் தெரியுதுங்கும் போது அது ஒரு நல்ல ரீச்சா இருக்கும்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்க படத்தோட ட்ரைலர் வரும்போது ஒரு பதிவிட்டு இருந்தீங்க. அந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுடைய அப்பா ஒரு உணர்ச்சி நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அண்ணாவுடைய பழகியவர்கள், அண்ணா சமகாலத்துல வாழ்ந்தவர்கள், ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல கலந்துகிட்டவங்க, அவங்களுடைய குடும்பத்தார் இப்பவுமே இருப்பாங்க. அவங்களெல்லாம் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கு? அது உங்கள்கிட்ட யாராவது ஷேர் பண்ணிட்டாங்களா? அது எங்க அப்பா ஆக்சுவலா ரொம்ப அண்ணாவின் பால் ரொம்ப ஈர்க்கப்பட்டவங்க எங்க அப்பா. எங்க அப்பா பேரே சௌமியன் தான். அத அவர்களுக்கு சூட்டியவர்கள் கலைஞர், முத்தமிழ் கலைஞர் அவர்கள். எங்க தாத்தா தான் அந்த பேரை இந்த சீட்ல எழுதி கொடுத்து இந்த பேரை வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணது. ஏன்னா 1969 அண்ணா அவர்கள் இறந்த வருடத்துல எங்க அப்பா பிறந்தாங்க. அதனால அந்த பேர் அவங்களுக்கு ரொம்ப ஒரு டச்சிங். அதுல இருந்தே இந்த மாநில சுயாட்சி தான் அண்ணாவோட அல்டிமேட் எய்ம் ஆஃப் அட்டைனிங்னா அந்த மாநில சுயாட்சி தான். அதை நோக்கி தான் அவருடைய பயணங்களா இருக்கட்டும், அரசியல் இதா இருக்கட்டும் போயிட்டு இருந்துச்சு. தனித்தமிழ்நாடு இதா இருந்தாலும் அதை அடையக்கூடிய வழியா அவர் பார்த்தது மாநில சுயாட்சி தான். அதனால இவங்களுக்கும் அந்த மாநில சுயாட்சி மேல பட்டு அதை பத்தி அவங்க பேசுனதை நம்ம கேட்டு வளர்ந்து தாத்தா அப்பா அப்ப அதை பத்தி வரும்போது அவங்க அந்த ஒரு சீன், பர்டிகுலர் சீன் இருந்துச்சு இல்ல, அந்த நோஜி வி ஆர் நாட் பிஹைண்ட் திஸ் பட் ஹூவர் டிட் திஸ் இஸ் பிரதர் ஆஃப் மைன் சொல்லிட்டு என் தம்பி அப்படின்னு சொல்றது. அந்த ட்ரெய்லர்ல அந்த சீன் பார்த்துட்டு ரொம்ப இது வரைக்கும் அண்ணா கேரக்டர் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ஒரு சாயல் இருக்குல்ல, அப்படி டக்குன்னு அந்த குரலும் அந்த பார்வையும் அந்த பேச்சும் டக்குன்னு அந்த அண்ணாவை டக்குன்னு ஒரு பார்த்த இதா இருந்தோடனே அவங்க ரொம்ப இதா ஆயிட்டாங்க. அதான் அந்த ஃபேஸ்புக் பதில போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய ஒரு ஈகரோட சரி போய் பார்க்கலாம். நிறைய அண்ணாவை பத்தியான சீன்ஸ் அது இருக்கும்போது அந்த குறிப்பா ரொம்ப வெரி ஃபேமஸ் நம்ம டயலாக், அதாவது அந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள்னு சொல்லி அவர் பேசின அந்த ஸ்பீச்சை இதுல படத்துல இருக்குன்னு ஒரு ஈகரா பார்க்கும்போது அதை இன்னும் அவர் மேல உள்ள பயத்துல எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இன்னும் அவர் ஆண்டுகிட்டு தான் இருக்காரு. ரைட், அவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்குது இதுல. ஏன்னா ஒரு ஆளை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷம் ஆயிடுச்சா, அது இன்னும் நீ அந்த ஒரு பயத்தை நீக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவர் தானே இன்னும் ஆண்டுகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப நம்ம கரெக்டான பாதையில தான் திமுக போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, அது ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏதாவது வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருந்துச்சு. அப்பா அந்த இறந்த நேரத்துல பிறந்ததுனால அப்பா தாத்தாவால் நிறைய சொல்லப்பட்டு நிறைய கேட்டிருக்காங்க. என் வரைக்குமே அந்த தாத்தா நிறைய அந்த அண்ணா அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் அந்த கட்சி அவங்க கூட்டம் போய் பேச்சாளரை போயிட்டு சைக்கிள்ல தான் அழைச்சிட்டு வருவாங்களாம். சைக்கிள்ல போயிட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க பேசும்போது நிதி திரட்டணும் இல்லையா, அங்க இருந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு கர்ச்சீஃப் ஒண்ணு
அப்படி இப்படி மடிச்சிருவாங்க. மடிச்சு ட்ரையாங்கிள் மாரி வந்துரும். அத அப்படியே குடுத்து ஒருத்தர் அப்படியே போயிட்டு பாஸ் பண்ணி வந்து கடைசியில பார்த்தா ஒரு முடிச்சு மாரி அப்படி இப்படி பெரட்டி கட்டினா ஒரு முடிச்சு மாரி ஆயிடும். அதுல எவ்வளவு நம்ம கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணி ஆகட்டும். அது மாரி இந்த எமர்ஜென்சி டைம்ல வந்து அது அண்ணா இறந்ததுக்கு பிற்பாடு. அந்த இதுல முரசொலி வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஒரு 50, 60 பேர் இருப்பாங்க. தாத்தா அப்ப வந்து போக்குவரத்து கழகத்துல இருந்தாங்க. சோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும்போது இவங்க வந்து தான் முரசொலி வரும். வந்து அத பார்த்து உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும். அந்த மொழிப்போர் எக்ஸாக்ட்டா அத பத்தி நம்ம பேசணும்னா, மயிலாடுதுறையில வந்து தியாகி சாரங்கபாணி அவர்கள் வ மொழிப்போருக்காக தன்னுடைய இன்னுயிர் நீத்தாங்க. அவர் வந்து நான் படித்த ஏவிசி கல்லூரியில படித்த ஒரு மாணவர்கள். நான் அந்த ஏவிசி கல்லூரியில ஆ ஸ்டூடண்ட் சேர்மன் மாணவர் தலைவரா நான் இருந்திருக்கேன். அப்ப வந்து அவரோட நினைவு தூண் சாரங்கபாணி அவர்களுடைய நினைவு தூண் தான் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளில இருக்கும். அதாவது இந்த ரோட்ல ஓரமா இருக்கும். அத உள்ளார கொண்டு போறதுக்காக நம்ப அப்போ ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தணும். இருந்தாலும் அது அப்ப இது பண்ண முடியல. ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அத வந்து அவருடைய நினைவு தூண காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நிறுவணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அதுக்கான அதிகாரத்துல நம்ம இருக்கும்போது, அத கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அந்த மொழிப்போருக்காக. அவருடைய பேர தான் வந்து மயிலாடுதுறை மேம்பாலத்துக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து சூட்டுனாங்க. சோ இது மாரி இத தொட்டு இந்த படத்த பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் நெறையா வந்தது, போணுச்சு. அந்த ஸ்டூடண்ட் புரொடெஸ்ட் பண்ணும்போது தங்கை அனிதா அவர்கள் வந்து ஆ இறந்தப்ப தன்னோட இன்னுயிர நீத்தப்ப, நான் வந்து அங்க ஸ்டூடண்ட் புரொடெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 நாள். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த இது நல்லா இப் எப்படி இப்ப இருக்கிற ஒரு மாணவ சமுதாயம் எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பவர் என்ன? அவங்க எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ஸி இளைஞர்களுக்கு இது ஒரு பாடமா அவங்க எடுத்துக்கலாம். அவங்களோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? தே ஷுட் எவாலுயேட் தெம்செல்வ்ஸ். அவங்க எவாலுயேட் ம். பண்ணி அவங்களுடைய பவர் என்னங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளணும். இந்த ஒரு படத்த பார்த்து ஒரு மாணவர்கள் நினைத்தா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்த நடத்த நடத்த முடியுது. சோ அவங்க எவ்வளவு ஒரு பொறுப்புடன் ம். செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்கள்ட்ட இருக்கு. சோ பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. தன்னோட பொறுப்பு உணர்ந்து, தன்னுடைய கடமை உணர்ந்து அவங்க செயல்படணும் அப்படிங்கிறத இந்த படத்த மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். ரைட். கிட்டத்தட்ட 1965 இப்போ 2025 தாண்டி 26 வந்துட்டோம். கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிருச்சு. அப்ப நடந்த போராட்டத்த ஏன் இந்த ம். காலத்து இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும்? அதே சமயம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்த புரிஞ்சுக்கிறதுல இந்த காலத்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? அத ஸ்கிரீன்ல எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்களா? என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? இல்ல ஓரளவுக்கு அது அழகா செக்மென்ட்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செக்மென்ட் முடிச்சுட்டு அதாவது டீடைலிங் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. குறிப்பா நேரு அவர்கள் வந்து சொன்ன அந்த வாக்குறுதியா இருக்கட்டும். அதாவது அந்த ஹிந்தி பேசாத மாநிலத்தோட அந்த ஒப்புதல் இல்லாம நான் அத நீக்க மாட்டேன். இங்கிலீஷ வந்து ஆட்சி மொழியில இருந்து நீக்க மாட்டேன்னு அவர் சொன்னதா இருக்கட்டும். அத ஃபர்ஸ்ட் அவரு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து திரும்பி அடுத்த இது வராங்கங்கிறத வந்து ஒரு திரும்பி அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த மொழி திணிப்புங்கிறத வந்து அலுவல் மொழியா உள்ளார கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது? அதுக்கப்புறம் இந்த பொள்ளாச்சி அங்க நடந்த அந்த சம்பவங்கள், அந்த படுகொலைகள், அப்படியே ஒரு நல்லா நரேட்டிவ் நல்லா இருந்துச்சு. அது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு புரியிற மாரி தான் அந்த நரேட்டிவ் இருந்துச்சு. நல்லா இருந்தது. அதனால அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்புறேன் அத. இல்ல அதுக்கான தேவை இப்போ ஏன் இருக்குது? அதுக்கான தேவை இப்ப என்ன இருக்குன்னா, அப்ப அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து நம்ம போராடினோம். இப்ப வரைக்கும் நம்ம அத எதிர்க்கிறோம் இல்லையா? அதாவது இப்ப நீங்க அப்ப வந்து ஓப்பனா கொண்டு வந்தீங்க இந்தி இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அத புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி அது மூலமா உள்ளார வேற பேர் வச்சு உள்ளார கொண்டு வர பார்க்கிறீங்க. அது மூலமா வந்து மாநில அரச வந்து பிளாக்மெயில் பண்றீங்க. மா மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி 2152 கோடி குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நீங்க குடுக்கலனாலும் பரவால்ல. நாங்க அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம். இப்போது இருக்கிற அப்போதும் போராடிய திமுக அரசு இப்போதும் போராடிக் கொண்டிருக்கிறது. அவரை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறது. இல்லையா? சோ அதுக்கான தேவை இப்போ இருக்குல்ல. அந்த படத்துல கூட ஒரு காட்சி வரும். அது இப்ப சொல்லாமான்னு தெரியல. அது என்னன்னா, அவன் அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லும். நான் இப்ப என்ன நீ இப்ப ஒழிச்சு கட்டிட்டான்னு நெனச்சா கூட, திரும்பி அடுத்தது நாங்க வந்துகிட்டே இருப்போம் அப்டின்னா, அதுக்கு ஹீரோ கேட்ட பதில் சொல்லணும்னா,
அப்ப நீங்க வரும்போது எங்க பேரம்பேத்தி எல்லாம் வந்துருவாங்கடா போராட. அப்ப அந்த பேரம்பேத்தியான நமக்கு அதுக்கோட போராடக்கூடிய கடமை இருக்கு இல்லையா? அவங்களும் சொன்ன மாதிரி ம். வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? நீ அப்ப வந்து இந்தி திணிப்புங்கிறது டைரக்டா கொண்டு வர, இப்ப வந்து வேற பேர்ல அதை நீ கொண்டு வர. கொண்டு வந்து ஹிந்திய வந்து உள்ளார புகுத்த பாக்குறீங்க. இப்ப இந்த மன்ரேகாவ தூக்கிட்டு இப்ப மகாத்மா காந்தி அவரோட பேரை எடுத்துட்டு இப்ப நீங்க விபிஜி ராம்ஜி கொண்டு வந்து அதுல வந்து பேர்லயே ஹிந்திய நீங்க புகுத்துறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்போ வந்து அதுக்கான தேவைகள் இங்க இருந்துகிட்டே தானே இருக்கு. சோ அதுக்கான களத்தை நீங்க உருவாக்குறீங்கல்ல. அப்ப அந்த களத்தான போராடக்கூடிய வீரர்களும் இங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அது வந்து திமுக வந்து நிலையா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு திட்டத்தை வந்துட்டு ஹிந்தி மொழியில கொண்டு வரதாலயோ இல்ல ஹிந்தி பாடத்திட்டங்களை கொண்டு வரதாலயோ தமிழ் மொழிக்கு என்ன பாதிப்பு இருக்குது? அது ஒரு லாங்குவேஜா அவங்க கத்துக்க போறாங்க அப்படிங்கிறது தானே அப்பீலிருந்து வாதம் வைக்கப்படுது. இதுக்கான பதில தான் பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லிட்டாங்களே. அதாவது ரெண்டு ரெண்டு ஒரு பெரிய நாய்க்காக ஒரு பெரிய வழியும், சின்ன நாய்க்காக சின்ன வழியும் ஏன் நாங்க பயன்படுத்தணும்? பெரிய நாய் போறதுலே சின்ன நாயும் போயிட்டு வந்துக்குமே. அதுதானே அவர் சொல்லியிருக்கிறது. அது மாரி நாங்க இங்கிலீஷ் படிச்சிருந்தா நாங்க அந்நிய வேறு ஸ்டேட்ல போனாலும் நாங்க பயன்பட்டுக்க போறோம். இல்ல வெளி ஊருக்கு போனாலும் வெளி நாட்டுக்கு போனாலும் நாங்க பயன் அடைஞ்சுப்போம். நாங்க எதுக்கு திரும்பி இன்னொன்னு படிக்கணும்? அப்படிங்கிறது தானே ஒரு கேள்வியா இருக்குது. சோ அது என்ன ஆகும்னா பேசிக்கா நம்மளோட பேர்டன்ஸ் அதிகமாக்கும். இப்ப நீங்க இந்த மும்மொழி கொள்கையை நம்ம படிக்கும்போது இங்க இருக்கிறவங்க வந்து ஹிந்தியை கத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்தி பேசுற மாநிலங்கள்ல வந்து செகண்ட் அவங்க வந்து பேசிக்கா மார்க் அடிப்படையில தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ அங்க அடுத்து அவங்க தேர்ட் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணுவாங்க? ஒன்னு சான்ஸ்கிரிட்ட சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹிந்தியை ஒத்த ஒரு லாங்குவேஜ் அது. அவங்களுக்கு பேர்டன் கம்மி. இங்கிலீஷ் ஒன்னு ஆக்சுவலா இருக்க போது அதெல்லாம் அவங்க தாய்மொழியான ஹிந்தி, அதனால அவங்க சான்ஸ்கிரிட் வந்து தாய்மொழியை ஒத்த ஒரு லாங்குவேஜ் அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஹிந்தியை வந்து கம்பல்சரி ஆகணும். நீங்க ஒன்னே கேட்கலாம், அதான் 22 லாங்குவேஜ் அவங்க வந்து மும்மொழி கொள்கையில கொடுத்திருக்காங்களே, சாரி புதிய கல்விக் கொள்கையில கொடுத்திருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான டீச்சர்ஸ் 22 டீச்சர்ஸ் ஒரு ஸ்கூல் போட முடியும்? போட முடியாது. ஆப்வியஸா அவங்க அதுக்கான ஏதோ ஒரு டீச்சர் தான் அவங்க வச்சிருப்பாங்க. மேபி அது ஆப்வியஸ்லி அவங்களோட பிளான் என்ன, அது மூலமா ஹிந்தி டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்றது. அவங்க ஹிந்தி தான் படிச்சாகணும். சோ இங்கிலீஷ் தமிழ் அணியில புதுசா அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு மொழியை நம்ம இங்க புதுசா கத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்க இருக்கு. ஏன் எங்களுக்கு அந்த நிர்பந்தம்ங்கிறதான என் கேள்வி. எனக்கு தேவைன்னா நான் படிச்சுக்க போறேன். இப்ப ஏஐ யுகம் அப்ப கூட பரவாயில்ல. இப்ப இருக்கிற ஏஐ யுகத்துல நம்ம என்ன விட்டாலும் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாவோ இல்ல ஏஐ டிரான்ஸ்லேட்டர் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். பேர்டனை கம்மியாக்குது இல்ல. அது மூலமா நான் வேற மொழியை படிக்கிறதுக்கு போல நான் சயின்ஸை படிச்சுட்டு போறேன்யா. இதுல செலவழிக்கிற நேரத்தை நான் வேற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சப்ஜெக்டை நான் செலவழிக்க போறேன். எனக்கு தேவைங்கிறது 2 மொழி. எனக்கு அது ஃப்ளூயண்டா இருக்குங்கும் போது நான் ஏன் 3வதா ஒண்ணு படிக்கணுங்கிறது தானே கேள்வி. இதுதானே அண்ணா தொட்டு இன்றைய இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கான தேவை, அவசியம், புரிதலிப்பு மாணவர்களுக்கிடையே வேணுங்கிறத இந்த படம் வந்து அதை ஒரு எடுத்து காமிச்சு புரியிற ஒரு விதமா தானே இருக்கு. அதுல கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்லயே அதாவது அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மொழி வாழணும். இங்க இருந்து பாம்பேக்கு போய் நான் தமிழ் வாழணும்னு சொல்லல. இங்க இருந்து கேரளாவுக்கு போய் நாங்க தமிழ் வாழணும்னு சொல்லல. இங்க இருந்து ஆந்திராவுக்கு போய் தமிழ் வாழணும்னு சொல்லல. தமிழ்நாட்டுல தமிழ் வாழட்டும், ஆந்திரால தெலுங்கு வாழட்டும், கேரளால மலையாளம் வாழட்டும், டெல்லியில நீங்க ஹிந்தியை வாழ வச்சுக்கங்க. ஏன் உங்க உங்க மொழியை நீங்க திணிக்கிறீங்கன்னு தானே கேட்கிறோம். அதுதான் அந்த படத்தோட சாராம்சம். அதுதான் அண்ணா அவர்கள் கூறியதா இருக்கட்டும், தற்போதைய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறுறதா இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. அது இந்த படம் ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்கு. கட்சியோட தொடர்பு கொண்டவர்களுக்கோ இல்ல அந்த வரலாறை தெரிந்தவர்களுக்கோ இல்ல இயக்கவாதிகளுக்கோ இந்த படம் கனெக்ட் ஆகிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். ஆனா அதே சமயம் இளைஞர்கள் இதை பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா? பண்ணிக்கிறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தானே கதைக்களம் அமைச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு இத்தனை நாளா நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்ப நம்ம இந்திய சுதந்திரத்தை பத்தி பேசி படம் வந்திருக்கும், அதை ஒட்டி படம் வந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது வரலாறை பத்தி மன்னர்களை பத்தின வரலாறு வந்திருக்கும் போது தமிழ்நாட்டுல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தா இருக்கும்போது, நம்மளுடைய தாத்தா இளைஞரா இருக்கும்போது, நம்மளுடைய அப்பா குழந்தையா இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நமக்கு அது இப்ப தெரிய வருது. ஓ! இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கா? ஓ! அப்ப அந்த இடத்த நின்னு போராடினது திமுக தானா? ஓ! அப்ப இவ்வளவு பெரிய அமைப்புகள் இருக்கா? அந்த கதாபாத்திரமே எப்படி? அண்ணா அவர்களை தன்னோட தலைவனா ஏத்துக்கிட்டவர் தானே செழியன் கேரக்டர். அதனால அப்ப அது முன்னின்று நடத்தின இயக்கம் தான் இதா? ஓ! அப்ப அந்த இயக்கத்துக்கான பாரம்பரியம் எவ்வளவு? அப்படிங்கிறது இந்த
மாணவர்களுக்கு புரியும்ல. அது ஒரு ஹீரோயிக் மூமெண்ட், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்றாங்கல்ல, அது படத்துல நிறைய இருக்கு. அதுவும் இந்த ஜிவி பிரகாஷோட இசை உண்மையிலேயே நல்லா நல்லா இருந்துச்சு. அது இந்த இளைஞர்களுக்கு புரியுற மாதிரியான, இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு வகையில இந்த படம் இருக்கு. நீங்க சொல்ற ஒரு சில இந்த பாரபட்சம் பாக்குறவங்க இந்த படத்தை ஏதாவது பேசுவாங்க, ஒரு சில நடிகர்களோட ஃபேன்ஸா இருக்கிறவங்க. இது அதெல்லாம் தாண்டி பொதுவான இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு புரிதலை அளிக்கக்கூடிய படமா தான் இருக்கும். அது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு Right. ஷோ ஹவுஸ்ஃபுல், இன்னைக்கு ஃபுல் ஷோ ஹவுஸ்ஃபுல் தான். இன்னைக்கு நாளைக்கு பொங்கல் வரைக்கும் வந்து மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்க பார்த்தாலும் ஓரளவுக்கு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட சென்று சேரக்கூடிய ஒரு படம். இது பொதுவா இளைஞர்கள்ட்ட போய் சேர வேண்டிய படம். அதுதான். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வைபை கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப எலெக்ஷன் வேற வருது. அப்போ வந்து ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி, ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து டக்குனு ரிவிஷன் பண்ண மாதிரி, முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத ரிவிஷன் பண்ற மாதிரி, அப்போ அவங்களுக்கு அந்த பேசும்போது அந்த அண்ணா அவர்கள் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த அத அந்த உணர்வா இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வரும்போது அந்த கலைஞரா பார்க்கும்போது அந்த ஒரு உணர்வு இருக்கட்டும், அதெல்லாம் திமுக காரன்லாம் கொண்டாடி தீர்த்துருவான். அந்த ஒரு என்னதான் காட்சிகள் என்ன ஒரு 30 செகண்ட் இல்ல 2 நிமிஷம் வருதா, அந்த இது போதுங்க. திமுக காரன் ஆக்சுவலி எலெக்ஷன்ல அவன் ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அந்த பூஸ்டடா அவன் வந்து நிக்கும் போது அவனை எதிர்கொள்றது எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். இந்த படமானதே வந்து எலெக்ஷன் ஒட்டி தான் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஹிந்தி மொழி திணிப்பு, அதுல திமுகவுடைய பங்கு, அதை ஒட்டி அதை களமா வச்சு எலெக்ஷனுக்காகவே இந்த படத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லையே, அது அப்படி வந்தாலும் என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க பீகார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 10,000 பணமே போடுறாங்க. அப்படிலாம் அவங்க செய்யலையே. இது அப்படி ஒட்டி வரல. இருந்தாலும் படம் ஆரம்பிக்கும் போதே இது பொங்கலை ஒட்டி ஆரம்பிக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த ஆடியோ லான்ச்ல அந்த ஹீரோவே சொல்லியிருக்காங்களே, இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம திட்டமிட்டு ஃபர்ஸ்ட் டிசம்பர் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்ப விஜய் அவர்களுடைய படம் வருதுங்கிறதுனால ஒரு மரியாதை நிமித்தமா சரி நம்ம பொங்கலுக்கு போயிடுவோம், அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க, அக்டோபர் ரிலீஸ் பண்றாங்க, பொங்கலுக்கு போயிடுவோம்னு சொல்லி அப்ப மாத்தினது தானே. இல்லைன்னா அந்த படம் அக்டோபர்லயே வந்திருக்க வேண்டியதானே. அப்படி பர்பஸ்ஃபுல்லா வருதான்னு கேட்டா தெரியல. அப்படி வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்தாலும் அதற்கான எந்த தப்பும் கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி.